Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலாண்டு, அரையாண்டு அண்டு முழாண்டு தேர்வு ப்ளஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த இயருக்கான அதாவது 2025-26 அகாடமிக் இயருக்கான ஒரு ஃபுல் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களுடைய டென்டேட்டிவ் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஷெடியூல் அடிப்படையில் தான் இவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும், மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி மற்ற டிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து மிட் டர்முக்கு ஆல்ரெடி டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மிட் டர்முக்கும் டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் குவார்ட்டர்லி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஹாஃப் இயர்லி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எப்போ அப்படின்னா ஜூலை 16/7/2025 அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 6லேருந்து 12 வரைக்குமே. சரிங்களா? 6லேருந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 16, 17, 18, 19. சரிங்களா? 18 வரைக்கும் நடக்குது. 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்ட்ரிக் வைஸாக கூட சேஞ்சஸ் ஆகலாம். ஆனால் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துக்கிறது 16லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாம் மேபி எல்லாத்துக்குமே சேமான டேட்டில் தான் நடக்கும். 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 6லேருந்து எல்லாத்துக்கும் சேம் தான். சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் மிட் டர்ம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மிட் டர்ம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11/11/25. சரிங்களா? எல்லாத்துக்குமே 6லேருந்து 12th வரைக்கும் இது எல்லாமே சேமாக தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் டெஸ்ட்டு. 1 மார்க் டெஸ்ட் வந்து 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 டிசம்பர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒரு 5 நாள் கழித்து இது நடக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஹாஃப் இயர்லிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? 15ஆம் தேதி எல்லாத்துக்குமே 6லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/12/2025 இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமு. ஸோ நெக்ஸ்ட்டு ரிவிஷன் 1. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் டைம் டேபிள் கொடுக்கல. இதில் ரிவிஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 8லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து 11க்கு. சரிங்களா? செகண்டாக இருக்கிறது 11th. ஸோ 11க்கு பார்த்தீங்கன்னா 27 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 27/1. அதுக்கடுத்து 10th பார்த்தீங்கன்னா 8/1 கொடுத்துருக்காங்க. இது வந்து 3மே சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதாவது 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறது 12க்கும் 10க்கும். அதுக்கடுத்து 11க்கு பார்த்தீங்கன்னா 27 வந்து கொடுத்துருக்காங்க. ரிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா 11க்கு ரிவிஷன் 2 வந்து கொடுக்கல. அதே வந்து 12க்கு 27ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதே போல் 10க்கும் 27ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12க்கு நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஹாஃப் இயர்லிக்கு அப்புறமே ரிவிஷன் தான் நடக்கும். ரிவிஷன் 3 கூட நடக்கும். இது வந்து 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 17 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. மை காட். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க, பவர் கட் ஆகிடுச்சு அவ்வளோ. ஓகே. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 3 மார்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. 10க்கு மட்டும். ஏன்னா இங்கே வந்து 11th ப்ளஸ் வந்து 12க்குலாம் என்ன நடக்கும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் ஃபஸ்ட் வீக்கே நமக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துறாங்க. ஸோ 10க்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முடிஞ்ச பிறகு 11th, 12th முடிஞ்ச பிறகு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஆனுவல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 10/4/2026 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 6லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெடியூல். சரிங்களா? இது ஓவரால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. மேபி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதே மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே ஒவ்வொரு மாத இறுதியிலையும் மாத தேர்வு வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஷெடியூல், டென்டேட்டிவ் ஷெடியூலு. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். மேபி எல்லாமே சேம் தான். அதாவது ஃபஸ்ட்டு மிட் டர்மு, குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டர்மு, ஹாஃப் இயர்லி இது எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேமான டேட்டில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அகாடமிக் காலண்டர்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ரிவிஷன் 1, 2, ரிவிஷன் 3 இது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகி நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஈவன் தேர்ட் மிட் டர்மே கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் சேமாக தான் நடக்கும். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்கு இண்டிவிஜுவல் டைம் டேபிள் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே போல் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மிட் டர்முக்கு பதிலாக மந்த்லி டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிட் டர்ம் நடக்காது, மந்த்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கும். இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள்லேருந்து, அதாவது 26ஆம் தேதியிலேருந்து மந்த்லி டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.